ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி அன்னை தோட்டம். வாங்க, இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் கொஞ்சம் இருக்குது, பாவக்காய் இருக்குது, கனகாமர பூ இருக்குது. இது எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பச்சை நீட்டு கத்திரி தாங்க. 2 கத்திரிக்காய், மேலே ஒரு கத்திரிக்காய் இருக்காதுங்க. செடி பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக போகுது. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அது கூடவே இன்னொரு பிஞ்சு இருக்குது, அது இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும். அந்த பக்கம் ஒரு காய் இருக்குது. பாவக்காய் பாருங்கள், நிறைய பாவக்காய் இருக்குது. அதில் பிஞ்சாகவே இருக்கணும், கொஞ்சம் பெருசாகட்டும். இங்கே பாருங்கள், நிறையா இருக்குது. ஆனால் எல்லாமே இன்னும் பெருசாகணும், அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்கிறது மட்டும் இப்போதைக்கு கட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாவக்காய் இருக்கும். அப்படியே விட்டாக்கா பழுத்துருதுங்க. இது இன்னும் கூட பெருசாகலாம். இங்கே மேலே இருக்குது பாருங்கள், எல்லாம் முருங்கை மரத்தில் மேலே ஹைட்டாக போயிடுது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாவக்காய் இருக்குது. அதுக்கப்புறம் மேலெலாம் இருக்குது, அதெல்லாம் பறிச்சுட்டு பார்க்கலாம். கனகாமரம் பூ பார்த்திங்களா, நிறைய பூ பூத்துட்டே இருக்குது. 2 நாளைக்கு ஒரு தடவை பறிக்கிற மாதிரி இருக்குங்க. பூ நிறையா பூத்துட்ருக்கு பாருங்கள். அடிக்கடி நம்ம தோட்டத்தில் போடுற வீடியோ இந்த பாவக்காய், கத்திரிக்காய், கனகாமர பூ தான். ஏன்னா செடி நிறைய வைக்க முடியல. இந்த மாங்காய் மரம்லாம் பெருசாகிடுச்சு பார்த்திங்களா. அதனால் கொய்யா மாமரம்லாம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருச்சு. அதனால் நிழல் படுறதுனால பார்த்திங்கன்னா காய் தக்காளி செடிலாம் வச்சேன், அதில் காய் எதுவுமே சரியாக வரல. இப்போ நம்ம தோட்டத்தில் பறித்த கத்திரிக்காய், பாவக்காய் தாங்க நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் சுண்டக்காய் கொஞ்சமாக இருந்துச்சு, அதுவும் பறிச்சாச்சு. பூ பாருங்கள், கனகாமர பூ தான் நிறைய பூத்துருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.